அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து 2. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து 3. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். 4. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். 5. நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். 6. அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். 7. ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். 8. ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாமை குறித்து நாம் தொடர் செய்தியாக நாம் கற்று வருகிறோம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக அழைக்கப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியை குறித்து நாம் கற்று வருகிறோம். கடந்த செய்தியிலே ஆபிரகாமின் தவறுகளை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு ஆபிரகாமினுடைய வாழ்வில் உள்ள நல்ல பண்புகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆபிரகாமினுடைய நற்பண்புகள் நம்முடைய வாழ்வுக்கு ஒருவேளை அறைகூவலாகவும் நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக அது அமைந்து காணப்படுகின்றன. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை கவனமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஆபிரகாம் உஷ்ண வேளையிலே கூடார வாசலில் உட்கார்ந்திருக்கிறார். 3 அந்நிய மக்கள் அங்கே வருகிறார்கள். அந்த கூடாரத்தின் வாசல் அண்டையில் வந்து நிற்கிறார்கள். இதை கண்டபோது ஆபிரகாம் ஓடி சென்று அவர்களை உபசரிக்கிற அந்த தன்மையை ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1-8 வாக்கியங்களிலே வாசிக்க முடிகிறது. அருமையானவர்களே, இந்த சூழ்நிலை உஷ்ணத்தின் வேளையாகும். அந்த உஷ்ண வேளையிலே அதிகமான பயணம் செய்த 3 மனிதர்கள் ஆபிரகாமின் கூடாரத்தின் வாசல் வந்து நிற்கிறார்கள். இங்கே ஆபிரகாமினுடைய உபசரிப்பின் தன்மை விளக்கப்பட்டிருக்கிறது. உபசரிக்கிற தன்மை என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். அநேகர் இதை விருப்பமில்லாமல் வேண்டா வெறுப்போடு செய்வது உண்டு. ஆனால் அநேகர் உற்சாகத்தோடு அதே சமயத்திலே மன விருப்பத்தோடு மகிழ்ச்சியோடு செய்வதையும் நாம் அறிந்திருக்கிறோம். என்னுடைய ஊழிய பாதையிலே ஏராளமான மக்கள் உடைய உபசரிப்பை நான் பெற்றுக்கொண்டவன். அந்த உபசரிப்பை கண்டு நான் ஆண்டவருக்குள்ளே வேய்ந்து இருக்கிறேன். அருமையானுள்ளே, சாதாரண மக்களை காட்டிலும் தெய்வ பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்கள் வாழ்விலே இந்த உபசரிப்பு தன்மை அதிகமாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் கூறுகின்றது. ஆவியானவரும் அதை எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமினுடைய உபசரிப்பை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். ஆபிரகாம் இந்த உபசரிப்பிலே ஆர்வம் நிறைந்தவனாக இருந்தார்.
ஆபிரகாமினுடைய உபசரிப்பிலே ஆர்வம் நிறைந்ததை வேத வசனத்திலே காண முடிகிறது. நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்கள் என்றால் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்திலே அந்த 3 மனிதர்களை எதிர்கொண்டு ஓடி தரைமட்டுமாய் வணங்குகிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்திலே தீவிரமாய் கூடாரத்தில் சென்று தன்னுடைய மனைவியிடத்திலே மாவு பிசைந்து அவன் ஆகாரத்தை சமைக்கும்படி சொல்கிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்திலே தன் வேலைக்காரனிடத்திலே அங்கே ஒரு காரியத்தை அவன் செய்கிறார். அங்கே வேத வசனத்தை பார்ப்போமானால் ஒரு நல்ல கன்றை பிடித்து கொடுத்து அதை சீக்கிரமாய் தீவிரமாய் சமைக்கும்படி சொன்னார். ஆகவே இந்த வாக்கியங்களிலே தீவிரம், ஓடி என்கிற அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருகிறது. அதனுடைய பொருள் என்ன? ஆபிரகாம் உபசரிப்பின் தன்மையிலே அவன் ஆர்வமாய் இருந்தான் என்பதை அவனுடைய தீவிரத்தை குறித்து நாம் காண முடிகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வாக்கியங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். அதிலே ஆவிக்குரிய வரங்களை குறித்த பட்டியல் வருகிறது. ஆனால் அந்த பட்டியலிலே உபசரிப்பின் வரமானது அங்கு காணப்படவில்லை. முழு திருச்சபையும் உபசரிப்பிலே சிறந்தவர்களாய் வாழ வேண்டும் என்று திருமறை வசனம் நமக்கு உற்சாகப்படுத்துகிறது. ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 13ஐ வாசித்து பாருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியர்களை உபசரிக்க நாடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தை நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதர்களையும் உபசரித்ததுண்டு. 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஐ பாருங்கள். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளும் உபசரிப்பிலே வளர வேண்டும் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. இங்கே வேத வசனத்திலே மம்ரே என்று சொல்லி ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1லே சொல்லப்படுகிறது. இந்த மம்ரே என்கிற அந்த வார்த்தைக்கு நம்முடைய தமிழிலே அர்த்தம் என்னவென்று சொன்னால் அது பார்வை அல்லது கூர்மையாக கவனிக்கிற தன்மை என்று சொல்லலாம். ஷார்ப்னஸ் ஆஃப் சைட் என்று சொல்லலாம். ஆபிரகாம் உபசரிப்பிலே மிகுந்த கூர்மையான பார்வை உடையவனாக இருந்தான் என்பது என்னுடைய பொருளாகும். 2வதாக இந்த ஆபிரகாம் உபசரிப்பையே அவன் தெரிந்து கொண்டான். உபசரிக்கக்கூடிய நிலை வரும்போது சிலர் அதை ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் அதை தள்ளி விடுவார்கள் அல்லது அதை வெறுப்பார்கள். ஆபிரகாமை பாருங்கள், உபசரிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வந்தபோது அவனுடைய வாழ்க்கையிலே அதை அவன் ஏற்றுக்கொண்டதை இந்த திருமறை பகுதியிலே காண முடிகிறது. இந்த உபசரிப்பை ஏற்றுக்கொள்வதும் அதை தவிர்ப்பதற்கு அவனுக்கு உரிமை இருந்தது. ஆனால் இந்த ஆபிரகாம் அந்த உபசரிப்பையே அவன் தெரிந்து கொண்டான். வேத வசனம் சொல்கிறது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 27வது வாக்கியம் சொல்கிறது. உபசரித்தல் என்பது வேறு, தர்மம் கொடுப்பது என்பது வேறு. உபசரித்தல் என்பது உற்சாகமாக, ஆறுதலாக, அரவணைப்பிலே செய்வது. ஆனால் தர்மம் செய்வது என்பது இரக்கத்தின் அடிப்படையிலே, ஒருவேளை மனதினுடைய அந்த இரக்கத்தின் அடிப்படையிலே மக்களுக்கு செய்யக்கூடியதாகும். ஆகவே உபசரிப்பையும் தர்மத்தையும் போட்டு நாம் குழப்பி விடக்கூடாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே உபசரிப்பின் ஆர்வத்தை சொன்னேன். ஆபிரகாம் உபசரிப்பே அவன் தெரிந்து கொண்டான் என்பதை சொன்னேன். 3வதாக ஆபிரகாம் இந்த உபசரிப்பை அவன் செய்யும் பொழுது எந்த எதிர்பார்ப்போடு அவன் செய்யவே இல்லை. இன்றைக்கு அநேகர் உபசரிப்பை செய்யும் பொழுது பல்வேறு காரணங்களினாலே செய்வது உண்டு. பலர் பயத்தின் அடிப்படையிலே செய்கிறார்கள். சிலர் என்ன செய்கிறார் என்றால் அங்கு சமுதாயம் மதிப்பதற்காக செய்கிறார்கள். சிலர் என்ன செய்கிறார்கள், உபசரிப்பை செய்வதனாலே மற்ற மக்களுடைய உள்ளங்களிலே ஒரு இம்ப்ரெஸ், அதாவது ஒரு புகழ், நல்லெண்ணம் உருவாக வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள். ஆனால் பலர் உபசரிப்பை செய்யும் பொழுது அவர்கள் திரும்ப ஏதாவது பெற முடியுமா என்று சொல்லி அந்த எண்ணத்திலே செய்கிறார்கள்.
நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் லூக்கா நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 12-14 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். நீங்கள் விருந்து கொடுக்கும்போது உங்களுக்கு தேவையான அல்லது உங்களுக்கு விருப்பமான மக்களுக்கு விருந்து கொடுக்காதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை திரும்ப கொடாத மக்களுக்கு விருந்தை கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் லூக்கா நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 12-14 வாக்கியங்களிலே வாசிக்க முடிகிறது. ஆகவே அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால், அநேகர் சமுதாயத்துக்காக செய்கிறார்கள், பயத்தின் அடிப்படையில் செய்கிறார்கள், மற்றவர்களுடைய உள்ளங்களிலே நல் மதிப்பை பெற வேண்டும் என்று செய்கிறார்கள். சிலரோ தங்களுக்கு அந்த உபசரிப்பினாலே பிற்காலத்திலே ஏதாவது ஒரு நன்மையோ அல்லது ஏதாவது ஒரு தயவு கிடைக்குமோ என்று சொல்லி அநேகர் அதை செய்கிறார்கள். ஆனால் இந்த அருமையான ஆபிரகாம் அப்படி செய்யவே இல்லை. அவன் உபசரிப்பை செய்தானே தவிர எந்த எதிர்பார்ப்போடு எந்த நன்மையை கருதியோ அவன் செய்யவில்லை. நீங்கள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 நீங்கள் 14 வாக்கியங்களை கவனமாய் வாசித்து பார்த்தால் அந்த உபசரிப்பை பெற்ற அந்த 3 மனிதர்களும் ஆபிரகாமுக்கு நன்றி சொல்லி அவர்கள் சென்றதாக அங்கு சொல்லப்படவில்லை. 3 காரியங்களை சொன்னேன். ஆபிரகாம் இந்த உபசரிப்பை ஆர்வத்தோடு செய்தான். ஆபிரகாம் இந்த உபசரிப்பையே தெரிந்து கொண்டான். 3ஆவதாக ஆபிரகாம் இந்த உபசரிப்பை அவன் செய்யும் பொழுது எந்த எதிர்பார்ப்போடு அவன் செய்யவில்லை என்று சொன்னேன். 4ஆவதாக இந்த உபசரிக்கக்கூடிய தன்மையிலே நாம் ஈடுபடும் பொழுது அதிலே அநேக பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. இங்கே ஆபிரகாம் உஷ்ண வேளையிலே கூடாரத்திலே தங்கியிருக்கிறான். இந்த 3 மனிதர்களுக்காக தன் மனைவியை வேலை வாங்குகிறான். அதே சமயத்தில் தன் வேலைக்காரனை சமைக்க சொல்கிறான். இவன் சமைத்து விட்டு அவர்களுக்கு உபசரிக்கும் போது நின்று கொண்டு இருக்கிறதை அங்கு திருமறையிலே காண முடிகிறது. ஆகவே எந்த ஒரு உபசரிப்பை நாம் யாருக்கு செய்தாலும் அதிலே நமக்கு ரிஸ்க்கு, அதில் பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, வீண் செலவினங்கள் உண்டு, அநேக உழைப்புகள் உண்டு, நம்முடைய பணமானது விரயமாகக்கூடிய நிலைகள் உண்டு. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 நீங்கள் 42 வசனங்களை நீங்கள் கவனமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவராய் இயேசுவை மார்த்தாள் என்பவள் தன் வீட்டிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாள் அல்லது வரவேற்கிறாள். ஆண்டவரோடு 12 சீடர்கள் வருகிறார்கள். இந்த 12 சீடர்களுக்கும் ஆண்டவருக்கும் சேர்த்து அவள் உபசரிப்பை செய்கிறாள். ஆகவே ஓடி ஆடி வேலை செய்தாள். வேலை செய்ததினாலே வருத்தம் அடைந்தாள். அவளுடைய சகோதரியாகிய மரியாளோ ஆண்டவரின் பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொல்வதையே கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் மார்த்தாளுக்கு உதவி செய்யவில்லை. ஆகவே மார்த்தாள் வருத்தம் அடைந்தாள். ஆண்டவரிடத்தில் போய் சொன்னாள், ஆண்டவரே, நான் தனியாய் வேலை செய்வதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? என் சகோதரிக்கு புத்தி சொல்லும் என்று சொல்லி ஆண்டவரையே குறை சொன்னால் தன் சகோதரியை குறித்து எரிச்சல் அடைந்தாள். அப்படியானால் உபசரிக்கிற அந்த தன்மை வரும் பொழுது அது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள், அநேக வேதனைகள், அநேக வருத்தங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அருமையானவர்களே, உங்கள் வீட்டிலே யாரையாவது ஒருவரை விருந்துக்கு அழைப்பீர்கள் என்றால் உங்கள் வீட்டை முதலாவது சுத்தப்படுத்துவீர்கள். அந்த விருந்துக்குரிய ஆகாரத்திற்காக பணத்தை செலவழிப்பீர்கள். அதிகாலையிலிருந்து அந்த விருந்துக்குரிய அந்த ஆகாரத்தை சமைக்க முற்படுவீர்கள். அந்த விருந்துக்கு கலந்து கொண்டவர்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியோடு அவர்கள் செல்லும் பரிந்தும் உங்களுடைய வாழ்க்கையிலே டென்ஷன், அதாவது அழுத்தங்கள் வருகிறது அல்லவா? ஆகவே தான் சொல்கிறேன், விருந்து கொடுக்கிற ஒரு காரியம் என்பது ஒரு வருத்தமான காரியம். 4 குறிப்புகளை சொன்னேன். ஆபிரகாம் இந்த உபசரிப்பிலே ஆர்வமாயிருந்தான். ஆபிரகாம் உபசரிப்பதையே தெரிந்து கொண்டான். 3ஆவதாக ஆபிரகாம் உபசரிக்கும் பொழுது எந்த எதிர்பார்ப்பையும் அவன் எதிர்பார்க்கவில்லை. ஆபிரகாம் உபசரிக்கும் போது அவனுக்கு அநேக வருத்தங்கள் ஏற்பட்டாலும் அந்த வருத்தங்களை அவன் காண்பிக்கவும் இல்லை. அந்த வார்த்தைகள் திருமறையிலே எழுதப்படவும் இல்லை. 5ஆவதாக நீங்கள் உபசரிக்கும் பொழுது அந்த உபசரிக்கப்படுகிற அந்த மனிதரை நீங்கள் கௌரவப்படுத்துகிறீர்கள், கனப்படுத்துகிறீர்கள் என்று பொருளாகும்.
ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு ஒரு நண்பரோ அல்லது தேவ மனிதரோ விருந்துக்கு வருவாரானால் அவரை நன்றாக உபசரித்து மகிழ்ச்சியோடு அனுப்புகிறீர்கள் என்றால் அதனுடைய பொருள் என்ன? அவரை நீங்கள் கௌரவப்படுத்துகிறீர்கள், கனம் பண்ணுகிறீர்கள் என்று பொருள். நீங்கள் இந்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஓடி பணிந்தார், அதே சமயத்திலே அங்கே ஆகாரத்தை பரிமாறினார், நின்றார். இப்படிப்பட்ட அந்த வாக்கியங்கள், அங்கே வாக்கிய வார்த்தைகள் வருகிறது. ஆகவே இந்த இடத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த 3 பேரும் ஆபிரகாமுக்கு பரிச்சயமான மனிதர்கள் அல்ல, அந்நியர்களாகத்தான் அங்கு குறிப்பிடப்படுகிறது. ஆகவே தான் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனால் சிலர் அறியாமல் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டே என்று சொல்லி எபிரேய நிருப ஆக்கியோன் எழுதியது உண்மைதான். இவர்கள் அந்நியர்களாக இருந்தாலும் ஆனால் பின்னாலே அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த 3 பேருமே மெசஞ்சர்ஸ் ஆஃப் காட், அதாவது தேவனுடைய வார்த்தைகளை சொல்கிற தேவனுடைய ஊழியர்களாக இருந்தார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தேவ தூதர்களாக கூட இருந்திருக்கலாம். சில வேத பண்டிதர்கள் சொல்லும்போது அந்த 3 பேரிலே ஒருவர் மாம்சத்திலே வந்த தெய்வமாக இருக்கலாம் என்று கூட அநேகர் கருத்து எழுதுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த 3 பேர் வந்த நோக்கம் என்ன? ஆபிரகாமை ஆசீர்வதிக்க, ஆபிரகாமுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்ல, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்தில் நடைபெறுவதை அவர்கள் அறிவிக்கவே வந்தார்கள். ஒருவேளை அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த தேவதூதர்கள் என்று எண்ணி இவர்களை ஆபிரகாம் உபசரிக்கவில்லை. அவன் உபசரித்தான், ஆனால் அவர்களோ தேவதூதர்களாக தேவ மனிதர்களாக காணப்பட்டார்கள். அந்த மனிதர்கள் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்கள். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமை போல உபசரிப்பிலே சிறந்தது உண்டானால் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். வேத வசனம் சொல்கிறது, எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். அப்படியானால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உபசரிப்பை செய்வீர்கள் என்றால் நீங்கள் உபசரிக்கப்படுவீர்கள். நம்முடைய தமிழிலே அடிக்கடி சொல்வார்கள், யார் தண்ணீர் பாய்ச்சுகிறார்களோ அவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொல்வார்களே. அதே போலத்தான் நீங்கள் உபசரிப்பை முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவேளை மகிழ்ச்சியோடு அதை செய்யும் பொழுது அதற்குரிய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு நிச்சயமாகவே வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பார்த்திருக்கிறேன், தங்களுடைய கணவன் வீட்டார் வருவார்களானால் சில மனைவிமார்கள் அந்த கணவன் வீட்டாரை சரியாக உபசரிப்பதில்லை. முகமெல்லாம் மாறுகிறது, எரிச்சலோடு கசப்போடு அவர்கள் அதை செய்கிறார்கள். ஆனால் அதே சகோதரிகள் தங்களுடைய சொந்த உறவினர்கள், இரத்த சம்பந்தமான மக்கள் வரும்போது அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற உற்சாகம், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை பார்க்கும்போது அது வித்தியாசமாக இருக்கிறது. ஆகவே உபசரிப்பை செய்யும்போது பட்சபாதம் இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல் அதை செய்ய அழைக்கப்படுகிறோம். மத்தேயு நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த அதிகாரத்திலே 3 ஓமைகள் இருக்கிறது. கடைசி ஓமை என்ன? ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சிங்காசனத்துக்கு முன்பாக மக்கள் அவர்கள் நிற்கிறார்கள். வலது பக்கத்திலே நீதிமான்களாக, இடது பக்கத்திலே அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக அவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். வலது பக்கத்தில் உள்ள நீதிமான்களை பார்த்து ராஜாதி ராஜா சொல்கிறார், நான் அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், என்னை அந்நியராக இருந்த என்னை நீங்கள் சேர்த்து கொண்டீர்கள் என்று சொல்கிறார். இதே போலத்தான் ஆபிரகாம் அந்நியராக இருந்த 3 பேரை சேர்த்து உபசரித்தார். இந்த வலது பக்கத்தில் உள்ள நீதிமான்கள் ஆண்டவரை பார்த்து, ராஜாவை பார்த்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, நீர் எப்போது அந்நியனாயிருந்தீர்? எப்போது பட்டினியாயிருந்தீர்? எப்போது ஆகாரம் இல்லாமல் இருந்தீர்? எப்போது வஸ்திரம் இல்லாமல் இருந்தீர்? எப்போது வியாதியாயிருந்தீர்? எப்போது சிறையில் இருந்தீர் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன? இந்த சிறியருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சாயலாய் படைக்கப்பட்ட மனு மக்களுக்கு நாம் செய்கிற அந்த உபசரிப்பு ஆண்டவருக்கு செய்யக்கூடிய உபசரிப்பாகும். ஆகவே ஆபிரகாமின் உபசரிப்பு நமக்கு அறைகூவலாகவும்,
அதே சமயத்தில் உற்சாகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆபிரகாம் ஆர்வத்தோடு உபசரிப்பை செய்தான். ஆபிரகாம் அந்த உபசரிப்பையே தெரிந்து கொண்டான். ஆபிரகாம் உபசரிக்கும் போது எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்தான். ஆபிரகாமின் உபசரிப்பிலே பிரச்சனைகள் வருத்தம் இருந்தாலும் மன உற்சாகத்தோடு செய்தான். ஆபிரகாம் அவர் உற்சாகத்தோடு உபசரிப்பை செய்ததினாலே அவனுடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை பெற்றார். நானும் நீங்களும் இந்த உபசரிப்பிலே வளர ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆபிரகாமின் உபசரிப்பை குறித்து திருமறையின் வசனத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த உபசரிப்பை எங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். உபசரிப்பின் அந்த கிருபையை, வரத்தை, தாளந்தை தாரும். இந்த உபசரிப்பை அநேக மக்கள் நன்றாக செய்கிறதை அறிந்து உம்மை தோத்திரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த உபசரிப்பிலே தடுமாறிய மக்களை, உபசரிப்பை குறித்து கசந்து போன மக்களை, உபசரிப்பை குறித்து எரிச்சல் அடைகிற மக்களை நீ தொடர்ந்து உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய ஆவியினாலும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலும் அவர்களை தொடும்படியாக நாங்கள் ஜெபம் செய்து மன்றாடுகிறோம். இந்த செய்தியை கேட்டு தங்களை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து இந்த உபசரிப்பிலே நான் முன்னேறுவேன் என்று சொல்லி தத்தம் செய்த ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.